இப்போ இந்த பொடி எடுத்து சுற்றி இப்படி தூவுங்க. தோசையில் என்ன போட்டிருக்கேன்னா பூண்டு பொடி தான் போட்டிருக்கேன். இது நம்ம டேஸ்ட்டாக வீட்டிலேயே பண்ணிட்டோம். வாயு தொல்லை இருக்கவங்க அடிக்கடி இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடலாம். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா வேறு தோசைக்கு தொட்டுக்கிறதுக்கு வேறு எதுவுமே வேணாம், இப்படியே செஞ்சு சாப்பிட்லாம். பாருங்கள், அருமையாக இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் சொல்லுங்கள். நம்ம சேனல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பொடிக்கு வெள்ளைப்பூடை இந்த மாதிரி நாட்டுப்பூடா உரித்து வச்சுருக்கேன். இதை என்ன பண்ணணுன்னா நம்ம கல்லை வச்சு இப்படி லேசாக ரொம்ப நைக்கக்கூடாது. இந்த மாதிரி உடைக்கணும். இந்த மாதிரி உடச்சி நான் பாருங்கள் எவ்வளோ பூடு எடுத்து வச்சுருக்கேன். 2 கைப்பிடி அளவு இருக்குது. இந்த அளவுக்கு எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இப்போ சட்டியை காய வச்சு இப்போ நம்ம நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் விடுங்க. நல்ல 2 ஸ்பூன் விட்டுருக்கேன். இந்த தட்டின பூடெல்லாம் எடுத்து நம்ம எல்லாமே எண்ணெய் சட்டியில் இப்படி போட்டுடலாம். போட்டு நல்லா ட்ரையாக நம்ம ரோஸ்ட் பண்ணணும். கொஞ்சம் நேரம் மாற அளவுக்கு நல்லா ரோஸ்ட் பண்ணணும். பூடை நல்லா அப்படி வதக்கி விட்டு எல்லாமே ஒன்று போல் அப்படி கிளறி விட்டிங்கன்னா எல்லா பக்கமும் ஈவனாக செவந்துடும். தீயை கொஞ்சம் குறைச்சே வச்சுக்கோங்க, அப்போ தான் நல்லா வறுபடும். பூண்டு பாருங்கள் எந்த அளவுக்கு செவந்துருக்குன்னு. இந்த அளவுக்கு ரோஸ்ட் ஆகணும். இப்போ நம்ம எடுத்துடலாம். இது கொஞ்சம் வதங்கலாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். சூடாக இருந்தவுடனே நம்ம இடிச்சுக்கிறதுக்கு சரியாக இருக்கும். இப்போ வத்தலை வறுத்துக்கலாம். வத்தலுக்கு இந்த அளவுக்கு செவந்தால் போதும். வத்தல் பாருங்கள் நல்லா செவந்துருச்சு. இப்போ இதை எடுத்துடலாம் தனியாக. உங்களுக்கு காரத்தை தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். பூண்டுலேயே கொஞ்சம் காரம் இருக்குது, அதனால் வத்தல் நீங்கள் குறைச்சி எடுத்துக்கலாம். இப்போ கருவேப்பிலையை போடுறேன். எண்ணெயிலே நீங்கள் வதக்கும் போது நல்லா ரோஸ்ட் ஆகிடும். இந்த கருவேப்பிலையோடய நம்ம உளுந்தை சேர்த்துடலாம். உளுந்து பாருங்கள் எந்த அளவுக்கு செவந்துருக்கணும். இந்த அளவுக்கு செவந்துருக்கணும். நல்லா ரோஸ்ட்டாக இருக்குது. இப்போ நம்ம இதையும் தட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம். உளுந்து வறுத்த சட்டியிலே தேங்காய் பூ துருவி வச்சுருக்கோம், அதை நம்ம போட்டுக்கலாம். இதே ட்ரையாக நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள் தேங்காய் எந்த அளவுக்கு ரோஸ்ட் பண்ணியிருக்குன்னு. இப்போ இது எல்லாமே ஆறட்டும். இதை அடுப்பு அமர்த்திக்கலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை என்ன பண்ணணும்னா வத்தலையும் உளுந்தையும் ஃபஸ்ட்டு வெறுமனே சுற்றிக்கிட்டு வந்துடணும். இதில் 2 உப்பு போட்டுங்க, கல் உப்பு. இதுக்கு தேவையான உப்பு அதிலே போட்டுறேன். போட்டு ஃபஸ்ட்டு சுற்றிட்டு வந்துடுங்க. இப்போ பாருங்கள் அரைச்சது இந்த மாதிரி இருக்குது. இப்போ இந்த இடத்துல நம்ம உளுந்து இதை போட்டுடலாம். வெள்ளைப்பூடை போட்டுடலாம். வெள்ளைப்பூடையும் தேங்காய் துருவலையும் போட்டுடலாம். எல்லாமே சேர்த்து நல்லா ட்ரையாக அரைச்சிட்டு வந்துடுங்க. இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு அரைச்சிருக்குன்னு. இப்போ இந்த அளவுக்கு நம்ம பூண்டு பொடி ரெடி பண்ணிட்டோம். இது இருந்ததுன்னா இட்லி தோசைக்கு எல்லாத்துக்கும் நம்ம தொட்டுக்கலாம். தோசையில் போட்டு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் இந்த மாதிரி பண்ணி வச்சிட்டிங்கன்னா 1 மாதம் கூட கிடாது. நம்ம சேனலை எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி பொடி இருந்ததுன்னா தோசை இட்லிக்கு வேறு எதுவுமே தொட்டுக்கிற சைடிஷே வேண்டியதில்லை, அருமையாக இருக்கும். நம்ம பூண்டு போட்டிருக்கனால கொஞ்சம் இந்த மாதிரி ஈரப்பதமாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஆனால் டேஸ்ட் செம்மையாக இருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் சொல்லுங்கள். எப்படி இருக்குன்னு நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள்.